என்கிட்ட யாராச்சும் வந்து உங்களுக்கு வீட்ல இருக்கிறது பிடிக்குமா? இல்ல ட்ராவல் பிடிக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா கண்ண மூடிட்டு வீட்ல இருக்கிறது தான் சொல்லுவேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம்லாம் வீட்ல இருக்கிறது வாய்ப்பே இல்ல. வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் வெளிய போயிரணும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்மளும் பசங்களுக்காக போக வேண்டியதா இருக்கு. அப்படி நாங்க இன்னைக்கு போன ட்ரிப் பார்த்தீங்கன்னா, கொச்சினுக்கு தான் போயிருந்தோம். கொச்சின் இஸ் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். கண்டிப்பா ட்ராவலர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ராவலர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நெறைய பிளேஸஸ் இருக்கு. எல்லா பிளேஸஸும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர்க்குள்ள போயிரலாம். ஸோ ஒன் டேலயே நீங்க 3, 4 பிளேஸஸ் போலாம். அப்படி நாங்க போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராக்ஃபோர்ட் பீச். இந்த பீச் அவ்ளோ அழகா, நீட்டா, சூப்பரா இருந்தது. கைண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் மாதிரி இருந்தது. அங்க போய் நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, இந்த பீஜன்ஸ்க்குலாம் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு, ரொம்ப அழகா பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடலான்னு பீச் பக்கத்திலே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனோம். ரெஸ்டாரண்ட்ஸ் அங்க நெறைய இருந்தது. ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஃபிஷ் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் சூஸ் பண்ணி குடுத்தா, அத அவங்க குக் பண்ணி தராங்க. பட் பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது. டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு நெனைக்கிறேன். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா நாங்க போன பிளேஸ் மட்டஞ்சேரி பேலஸ். இந்த பேலஸ் நெறைய ஹிஸ்ட்ரி ஹோல்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. உள்ள போய் பார்க்குறதுக்கும் அவ்ளோ ஃபோட்டோகிராஃப்ஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், ட்ரெஸஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி தான் நாங்க டே 1 ஸ்பெண்ட் பண்ணோம். டே 2ல பார்க்கலாம். பை.